அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசுநாதர் நிக்கோதேமுவிடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே சொல்ல கண்டோம். மறுபடியும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டாய் என்று சொல்லும்போது காணலாம், ஆனால் பிரவேசிக்க முடியாது என்பது புலனாகிறது. பிரவேசிப்பதற்கு என்ன தேவை என்று பார்க்கும்போது, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னார். நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிப்பது என்ன என்று தியானித்தோம். ஜலம் எந்த பாத்திரத்திலே வார்க்கப்படுகிறதோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை அது எடுத்துக்கொள்கிறது, அதாவது அது வணைந்து கொடுக்கிறது. அதுபோல் ஆண்டவர் நம்மிடத்தில் உணர்த்தும் போது, நாம் பாவம் செய்யும்போது உணர்த்துவார், நன்மை செய்ய தவறும்போது உணர்த்துவார், இரக்கத்தை விடும்போது உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது நாம் வணைந்து கொடுப்போம் என்றால் அது தண்ணீருக்கு சமானம். ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஆவி என்றால் என்ன? நாம் பிறக்கும்போது மாம்ச இச்சையோடு பிறக்கிறோம். அந்த மாம்ச இச்சையிலிருந்து அவர் உணர்த்தும் போது சிறிதாக நாம் ஆவிக்கு உட்பட்டவர்களாக, ஆவிக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் விட்டு கொடுக்கும்போது அவர் ஆவியிலே சொல்வதை நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் செய்கிறவர்களாக மாறும்போது நாம் பிரவேசிக்கக்கூடும். இதைத்தான் நாம் கடந்த சில வாரங்களில் தியானித்தோம். www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். இந்த வாரம் நாம் இயேசுநாதர் யார், வேதத்திலே அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை குறித்து சற்று தியானிக்கலாம். இயேசுநாதர் யார்? மத்தேயு 16வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்களிலே இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இயேசுநாதர். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். முதலாக அப்போஸ்தலர்களில் பேதுருக்குத்தான் ஆண்டவர் பிதா இயேசுநாதரை குறித்து வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் இங்கு பேதுரு சொல்ல காண்கிறோம். மற்றும் யோவான் மூலமாக ஆண்டவர் இயேசுநாதரை குறித்து என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3 வசனங்களிலே இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. இங்கு நாம் பார்க்கும்போது பிதாவானவர் குமாரனை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார். அவர் பிதாவோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று காண்கிறோம். பிதா உருவாக்கவில்லை, சகலத்தையும் அவர் இயேசுநாதர் மூலமாக படைத்தார் என்று நாம் இங்கு காண்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 15 வசனங்கள் தொடங்கி 19 வசனங்கள் முடிய நமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று காண்போமானால், அவர் அதிசயமான தேவனுடைய தத்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பிதாவை உரித்து வைத்தவர், தத்ரூபம் அவரை போலவே இருப்பவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், முதலாக இருப்பவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும்
துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பிதா சிருஷ்டிக்கவில்லை, இயேசுநாதரை கொண்டு சிருஷ்டிக்கிறார், அவருக்காக சிருஷ்டிக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய குமாரன் மேல் பிரியமாய் இருக்கும்போது அவருக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்பாரோ அதை அவரை வைத்துக்கொண்டே சிருஷ்டித்து அவருக்காகவே செய்கிறார். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். மரித்து உயிர்த்தெழுந்ததில் முதன்மையாக இருந்தது இயேசுநாதர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். எபிரேயர் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உருவாக்கினார். இங்கும் நாம் இயேசுநாதரை கொண்டு உலகத்தை உருவாக்குகிறதை நாம் காண்கிறோம். அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இயேசுநாதர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை இங்கு காண்கிறோம். அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவருடைய இரத்தத்தின் மூலமாக செய்து உன்னதத்தில் மகத்துவமானுடைய வலது பாரத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஏன் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். ஆண்டவர் தாமே தலையானவர், அவருக்கு மன்னிக்க அதிகாரம் இல்லையா? அவர் ஏன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ நிவாரண பலியாக கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது, ரோமர் எழுதின புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 25 மற்றும் 26வது வசனங்களிலே இப்படியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதி காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பாவம் ஏன் வந்தது என்றால், கட்டளைகளை மீறுவதே பாவம் என்று நாம் 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே காண்கிறோம். கட்டளைகளை மீறுவதே பாவம். அப்பொழுது கட்டளைகளை கொடுத்ததே ஆண்டவர், அதை மீறும்போது பாவம். அதனால் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, நீதியுள்ள கர்த்தர். அதனால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலி செலுத்தி அந்த பொறுப்பை அவரும் ஏற்றுக்கொள்கிறார். முற்காலத்திலே நடந்த பாவங்கள், இயேசுநாதர் இருந்த சமயத்திலே நடந்த பாவங்கள், இப்பொழுது நடக்கிற பாவங்கள், இன்னும் எதிர்காலத்திலே நடக்கப் போகிற பாவங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் மனம் திரும்பும்போது, பச்சாதாபத்தோடு திரும்பும்போது, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது மன்னிப்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பலி ஆடாக கொண்டு வருகிறார். மனுநீதி சோழன் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் கேட்டிருக்கக்கூடும். மனு என்கிற ஒரு சோழ மன்னர் தன்னுடைய ஆலயத்தில் ஒரு மணியை தொங்கவிட்டார். யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டால் அவர்கள் வந்து அந்த மணியை அடிக்கலாம். அவர் வந்து என்ன என்று கேட்பார், விசாரிப்பார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு பசுமாடு வந்து அடித்துவிடும். அவர் அதிர்ந்து போய் என்ன நடந்தது என்று கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவார்கள்,
உம்முடைய இளவரசர் நேற்று ரதத்தை ஓட்டி கொண்டு போகும்போது அதை அவர் அந்த மாட்டின் கன்றுக்குட்டி மேல் ஏற்றி கொண்டு விட்டார் என்று சொல்லுவார்கள். அதற்கு அந்த அரசர் தன்னுடைய மகனையும் அப்படியே கொன்று விடுங்கள் என்று சொல்லி ஒரு ஆணையிடுவார். அதனால்தான் மனு நீதி என்று சொல்லுவார்கள். ஒரு மகன் செய்த தவறுக்காக மகனையே தகப்பன் கொல்லுகிறார். இங்கு நாம் செய்த தவறுக்காக நம் பிதா அவருடைய குமாரனை கொன்று அவருக்கும் அதில் ஒரு சிறிய பங்கு இருப்பதினாலே, அந்த கட்டளைகளை கொடுத்ததினாலே நீதியாய் இருக்க வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை அருளுகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி 6வது வசனம் முடிய இப்படியாக நமக்கு இயேசுநாதரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவரே. இதற்கு சாட்சி ஏற்ற காலத்திலே விளங்கி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு சிலரை ரட்சிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஒரு உலக தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்து அவர் 2 பிள்ளைகள் நன்றாய் இருந்தால் போதும், 8 எப்படி வேண்டாலும் போகட்டும் என்று நினைக்க மாட்டார். அப்படி ஒரு உலக தகப்பனே நினைக்கும் போது பரம தகப்பன் யாரை இழந்துவிட விருப்பமாயிருப்பார்? அவருக்கு எல்லோரும் தேவை. அதற்காக அவர் என்ன செய்தார்? மத்தியஸ்தர் இயேசுநாதர். இறைவனுக்கும் அவர் ஒரு பங்காயிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தந்தை இல்லாமலே பிறந்தவர், ஒரு தந்தையின் வித்து இல்லாமல் பிறந்தவர். தாயிடத்திலும் கன்னி மரியாளிடத்தில் பிறந்ததினாலே மனுஷனுக்கும் அவர் ஒரு பங்காக இருக்கிறார். அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்படும் போது அது நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வல்லதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்து விட்டார். நாம் அவரை போல வாழ சிஷ்யர்களாக முயல வேண்டும். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.